மக்களே வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அமௌண்ட்டை உங்களோட ஏடிஎம் கார்டு மூலியமாகவே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு புது அமெண்ட்மெண்ட்டை ஒரு மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடித்து இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் உங்கள் சைடில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் அண்ட் யூபிஐ வித்ரா. அதாவது யூபிஐனா ஏடிஎம்னா நீங்கள் டேரெக்டாக போய் ஏடிஎம்லேருந்து அமௌண்ட் வித்ரா பண்ணிடலாம். யூபிஐனா உங்களோட ஜிபே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் மற்ற ஆன்லைன் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன்லைன் ஆப் மூலியமாகவும் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். யாருக்காச்சும் காசு அனுப்புகிறதா இருந்தால் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நீங்கள் பிஎஃப் ஃபண்ட்லேருந்து அமௌண்ட்டை வித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. சிமிலர் டு பேங்க் கேஷ் வித்ட்ரால்ஸ் தான். ஸோ பேங்க்கில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் பிஎஃப்லேயும் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கிட்ட நீங்கள் அமௌண்ட்டை வித்ரா பண்ணலாம். ஏன் இந்த ப்ராசஸை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணி அது பேங்க் அக்கௌண்ட்டில் வரத்துக்குள்ளேயே எல்லாருக்குமே ரொம்ப நாள் ஆகிடுது. இந்த ப்ராசஸ்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து எஃபெக்டிவாக இன்னொரு 2 to 3 monthஸில் வந்துடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ள ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கரெக்ஷன். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், யூஸிங் ஓடிபி வெரிஃபிகேஷன், எலிமினேட்டிங் ஆஃபீஸ் விசிட். ரொம்ப சிம்பிளுங்க. டிஜிட்டலாகவே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்கிற அவசியம்லாம் கிடையாது. இது முன்னாடி சிஸ்டத்தில் போய் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ சிஸ்டத்தோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஜாப் சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபில் நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்கன்னா, நீங்கள் எதுவுமே போயிட்டு பிஎஃப் போர்ட்டலுக்குள்ளே பண்ண வேணாம், நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வரது தான் நம்ம ஏடிஎம் பற்றின இன்னொரு இன்ஃபர்மேஷன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஃப் வித்ரா நீங்கள் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அப்டேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ப்ராப்பராக எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை ஏடிஎம் மூலியமாக வித்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மச்சா, நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஏடிஎம் எந்த ஏடிஎம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எந்த ஏடிஎம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பிஎஃப்ல என்ன பேங்கை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்ல லிங்க் பண்ணி இருக்கிற ஏடிஎம்மை தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, உங்களோட 50% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு 3,00,000 ரூபா இருக்குன்னா, நீங்கள் ஏடிஎம் மூலியமாக பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, அதில் 50% மட்டும் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். விச் இஸ் 1,50,000 rupees மட்டும் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். அதுக்கு மேலே ஏடிஎம்மோ இல்லை உங்களோட யூபிஐ மூலியமாகவும் உங்களால் அமௌண்ட்டை வித்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத அந்த ரிமைனிங் 50% ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு என்னாச்சும் எமர்ஜென்சியான விஷயம் வருதுன்னா அந்த டைமில் அந்த ரிமைனிங் இருக்க பிஎஃப் அமௌண்ட்டை நார்மல் பிஎஃப் வித்ரா ப்ராசஸ் மூலியமாக நீங்கள் வித்ரா பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வீடியோவை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது மாதிரியான பேசிக்